உலக ஜனங்களுக்கு எனது பணிவான வணக்கம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் வருகிற ஏப்ரல் மாதத்தில் நடக்க இருக்கிறது. இந்த சட்டசபை தேர்தலில் யார் முதலமைச்சராக வருவார்கள்? சோசியர்களுக்கு, தமிழகத்தில் உள்ள சோசியர்களுக்கு பயங்கர கொண்டாட்டம். ஆளாளுக்கு வெளியே தெரியாத சோசியல்லாம் வந்து சோசியம் சொல்றாங்க. சில செய்தி நிறுவனம் 4 சோசியல் வச்சு அவங்க பேட்டி எடுக்கிறாங்க, 4 பேர் பேசுறாங்க. எல்லாரும் அவங்க கருத்துக்கள் சொல்றாங்க. கணிப்பு, அவங்க ஜாதகத்தை கணிப்பு சொல்றாங்க. சில ஜோசியர் என்ன சொல்றாங்க, சிம்மராசியுடைய முக ஸ்டாலின் தான் முதலமைச்சர் தொடர்வார்னு சில பேர் சொல்றாங்க. அவர் ஜாதகத்தை பார்த்துட்டோம், பேராசியை பார்த்துட்டோம், தொடர்வார்னு சொல்றாங்க. சிலர் கன்னிராசியுடைய எடப்பாடி பழனிசாமி தான் திரும்ப முதலமைச்சர் வருவார்னு சொல்றாங்க, ஜாதக கணிப்பு. சில சோதரர்கள் புதிய வரவான கவர்ச்சியான கடகராசியை கொண்ட நடிகர் விஜய் தான் முதலமைச்சராக வருவார்னு சில பேர் ஜோசியம் சொல்றாங்க. சில பேர் ரிஷப ராசிக்கு இந்த ஆண்டு ரொம்ப நல்லா இருக்கு, பலன் ரொம்ப சிறப்பாக இருக்கு, ரிஷப ராசியுடைய உதயநிதி சார் தான் முதலமைச்சர் வருவார்னு சொல்றாங்க. எல்லாமே ஜாதக கணிப்பு. இந்த கணிப்பு எது நிறைவேறுகிறது என்பது தமிழக சட்டசபை தேர்தல் 2026 தமிழக சட்டசபை தேர்தல் முடிவு வந்த பிறகுதான், யார் முதலமைச்சர்னு தெரிஞ்ச பிறகுதான் எது உண்மைன்னு தெரியும். இதான் ஆளால் சொல்லலாம், ஆனால் எது உண்மை அப்பதான் தெரியும். ஆனால் ஒரு தேசத்தின் முதலமைச்சரை முதலமைச்சர் ஆக்குவது கடவுள். என் தேவனாகிய கர்த்தர் கடவுள். நான் கடவுள்னு சொல்றது இஸ்லாமிய வணங்குகிற அல்லாஹ் இறைவன், அவர் தான் கடவுள். கிறிஸ்தவர்கள் வணங்குகிற யெகோவா நாமம் கொண்ட தேவனாய் கர்த்தர், அவர் தான் கடவுள். இயேசு கிறிஸ்து மேலே பார்த்து கூப்பிடுகிற பிதாவே தேவனை கர்த்தரே, அவர் தான் கடவுள். இந்துக்கள் கூப்பிடுற தெய்வமே ஆண்டவரே, அவர் தான் கடவுள். அவர் தான் முடிவு பண்ணணும். இதற்கு முன்பாக ஒரு பிரபல ஜோதிடர் சொன்னாரு. என்ன சொன்னார்னா, அதாவது கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் மரணம் அடைவதற்கு முன்பாகவே அவர் மரணத்தை குறித்து கூறினார். எஸ்பி பாலசுப்ரமணியம் மரணம் அடைவதற்கு முன்பாகவே அவர் மரணம் கொடுக்கப்படும் என்று திருக்கதர்சன் கூறினார். நடிகர் விவேக் மரணம் அடைந்த பிறகு எதற்காக மரணம் கொடுக்கப்பட்டது என்பதை பற்றி கூறினார். ஒரு பிரபல ஜோதிடர் கூறினார். அது நிறைவேறியது. கலைஞர் அந்த ஜோதிடர் சொன்னபடி மரணம் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜோதிடர் சொன்னபடி 30 எடுத்து மரணம் அடைந்தார். இது நடந்தது. அந்த பிரபல ஜோதிடர் கடவுள், அவரை என் கூட இருக்கிறார். என் கடவுளாக கர்த்தர், ஜனங்களுக்கெல்லாம் உள்ள ஒரே கடவுள், தேவனாக கர்த்தர் கடவுள். அவர் என்னிடம் கூறி வரக்கூடிய அனைத்து திருக்கதர்சனமும் நிறைவேறி இருக்கிறது. கருணாநிதி மரணத்தை குறித்தும் எஸ்பி பாலசுப்ரமணியம் மரணத்தை குறித்தும் என்னிடம் முன்கூட்டி கூறிய திருக்கதர்சனம் நிறைவேறியது. இவைகளை தொடர்ந்து பார்க்கலாம். கலைஞர் மு கருணாநிதி மரணம். புயல் மத்திய செயலாளர் இருந்த போது ஜெயலலிதா அவர்கள் மரணம் அடைந்த உடனே முன்னாள் தமிழக முதல்வர் மு கருணாநிதி அவர்களின் மரணம் குறித்து என் தேவனாய கர்த்தர் கடவுள் கூறிய திருக்கதர்சனத்தை நான் கூறுகிறேன், கேளுங்கள். ஆடியோ ரெக்கார்டு இல்லை, சிலருக்குமே என்ன கூறினாரு, நான் எழுதி வச்சுட்டு நான் வாசிக்கிறேன், தெரிந்து கொள்ளுங்கள். 17/12/2016 என்று காலை 8:45 மணி அளவில் புயல் மத்திய சிறையில் ஆயுதன சிறைவாசியாக என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் குறித்த திருக்கதர்சனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். இந்த தேசத்திற்கு என்று கொடுக்கப்பட்டிருந்த தேசாதிபதியின் ஆயுள் முடிவு வருகிறது. இந்த தமிழ்நாட்டுக்கு என்று கொடுக்கப்பட்டிருந்த முதலமைச்சர் மு கருணாநிதியின் ஆயுள் முடிவு வருகிறது. இதை என்ன சொல்றாரு, 17/12/2016 5/12/2016 ஜெயலலிதா மரணம் அடைகிறாங்க. அதுக்கப்புறம் சொன்ன வார்த்தை, ஜெயலலிதா இறந்துட்டாங்க, அரசியல் ஜெயலலிதா மறந்துடுறாங்க, அரசியல் அவங்க இல்லை. இப்போ இந்த பக்கம் கலைஞர் மு கருணாநிதியும் படுக்க வைக்கணும், அதுக்காக தான் இந்த கருத்து மரணம் கொடுக்கப்படும் சொல்றாரு. 15/12/2016 காவடி மருத்துவமனைக்கு கலைஞர் மு கருணாநிதி அழைத்து செல்லப்படுகிறார். அன்றிலிருந்து 15/12/2016 அவர் அரசியல் செய்யவில்லை, அரசியலுக்கு வரவில்லை, படுத்தபடியாக இருந்தார். 17/12 என் தேவநாயகத்தை திருக்கதர்சனம் சொல்றாரு. என் தேவநாயகத்தை சொன்ன திருக்கதர்சனத்தின்படி 7/8/2018 கலைஞர் மு கருணாநிதி மரணம் அடைகிறார். 18/12/2016 மாலை 5:55 மணி அளவில் புல் மத்திய சிறையில் இருந்த என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுள் திருக்கதர்சனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். எந்த தேசத்திற்கு என்று கொடுக்கப்பட்டிருந்த அந்த தேசாதிபதியின் ஆயுள் முடிவுக்கு வருகிறது. அவன் வாழ்நாள் முடிவு பெறுகிறது. தமிழ்நாட்டுக்குன்னு முன்னாடி இருந்த முதலமைச்சர் மு கருணாநிதியின் ஆயுள் முடிவு வருகிறது. அவன் வாழ்நாள் முடிவு வருகிறது. சொன்னது 18/12/2016 7/8/2018 கலைஞர் மு கருணாநிதி மரணம் அடைந்து விட்டார். 20/12/2016 காலை 9 மணி அளவில்
புலர் மத்திய சிறையில் 1000 தின சிறைவாசியாக இருந்த என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் தரிசனத்தை நீங்கள் கேளுங்கள். இந்த தேசத்திற்கு என்று கொடுக்கப்பட்டிருந்த தேசாதிபதியின் ஆயுள் முடிவு. அதுதான் தமிழ்நாட்டுக்கு என்று முன்னாடி முதலமைச்சராக இருந்த கருணாநிதியின் ஆயுள் முடிவு வருகிறது. 5/12/2016 ஜெயலலிதா மரணம் அடைகிறாங்க. 15/12/2016 முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி காவல் மருத்துவம் சேர்க்கப்படுறாரு. அப்புறம் டிஸ்சார்ஜாக வர்றாரு. அதுக்கப்புறம் நடமாடவில்லை, அரசியல் பண்ணலை, 10 படிக்காக இருக்கிறாரு. 17/12/2016, 18/12/2016, 20/12/2016 3 நாட்களும் கலைஞர் மரணத்தை குறித்து என் தேவனாய் கருத்து கடவுள் திட்டத்தை சொன்னார். 7/8/2018 கருணாநிதி மரணம் அடைந்தார். என் தேவனாய் கருத்த கடவுள் கூறிய திருக்கதர்சனம் நிறைவேறியது. ஒரு நாட்டில் 2 கட்சிகள் தான் இருக்க வேண்டும் என்பது கடவுளின் சித்தம் திட்டம். ஆரம்பத்தில் இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி இருந்தது. அதற்கு அடுத்து ஜனதா கட்சி வந்தது. ஜனதாதளம் மாறினது. 2 கட்சி தான் மாறி மாறி போட்டி போட்டாங்க. இப்போ இந்தியா பொறுத்தளவு காங்கிரஸ் அண்டு பிஜேபி, பாரதிய ஜனதா கட்சி 2 கட்சியும் பிரதான கட்சி. மற்ற சில கட்சிகளுக்கெல்லாம் நாட்டை ஆளக்கூடிய தகுதி உள்ளது 2 கட்சி தான் கடவுள் ஏற்படுத்தியது. தமிழ்நாட்டை பொறுத்தளவு ஆரம்பத்தில் சுதந்திரத்துக்காக 47 முன்னாடி நீதி கட்சி இருந்தது. அப்புறம் காங்கிரஸ் உருவாச்சு. காங்கிரஸ் நீதி கட்சி போட்டி போட்டாங்க. நீதி கட்சி டவுன் ஆகிடுச்சு. அப்புறம் காங்கிரஸ் அப்படி இருந்தது. 47 ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பு வந்தது. 47 to 67 வரைக்கும் காங்கிரஸ் இருந்தது. அப்புறம் அதுக்கு காங்கிரஸ் எதிராக கடவுளாக உண்டாக்குறாரு. கடவுள் திக காட்சி வருகிறது. பெரியார் திக காட்சி ஆரம்பிக்கிறார். அதை விட்டு அண்ணா பிடிக்கிறாரு. திமுக ஆரம்பிக்கிறாரு. திமுக ஆட்சி போட்டி போட்டு 1967 திமுக ஆட்சிக்கு வருகிறது. 47 to 67 காங்கிரஸ் ஆட்சி. 1967 திமுக ஆட்சி வருகிறது. ஆட்சி கொண்டு இருக்கிறது. அண்ணாதுரை 1969 மரணம் அடைகிறார். அந்த பதவிக்கு கருணாநிதி வர வேண்டும் என்பது கடவுளின் சித்தம் திட்டம் தான். அவர் தான் அரசியல் ஞானி, அரசியல் சூழ்ச்சி நிறைந்தவர். நெஞ்சலி அந்த பதவி இல்லை. அப்பாவி நல்ல மனுஷன், ஒரு அறிவாளி ப்ரொஃபஸர். இவர் படிக்காதவர். இவர் தான் அரசு சூழ்ச்சி யாரா எங்க கவுத்தனை எங்க வைக்கிறவர். கலைஞர் கடவுள் தேர்ந்தெடுக்கிறார் தமிழ்நாட்டு முதலமைச்சராக. அவருக்கு எம்ஜி ராமச்சந்திரன் கூட இருக்கிறார் நடிகர். அவர் 2 பேருக்கும் கடவுள் விரோதத்தை உண்டாக்குறார். எம்ஜிஆர் கட்சி விட்டு வெளியே வராரு. 72 கட்சி ஆரம்பிக்கிறார் அதிமுக. 77 ஆட்சிக்கு வருகிறது. 1967 to 77 டிஎம்கே, 77 to 87 ஏடிஎம்கே. அசைக்க முடியாம இது கடவுளை ஏற்படுத்துறார். நீங்க மனசில் நினைக்கலாம் அரசியல் நான் பெரிய பண்ணிவிடணும். உங்களால் எதுவும் முடியாது. கடவுளை செய்து கொண்டு வருகிறார். இது கடவுளுடைய திருக்க தரிசனம். அப்புறம் 1991 ஜெயலலிதா ஆட்சி. 91 to 96 ஜெயலலிதா. 91 to 96 to 2001 கருணாநிதி. 2001 to 2006 ஜெயலலிதா. 2006 to 2011 கலைஞர் கருணாநிதி. 2011 to 2016 ஜெயலலிதா. 2016 to 2021 ஜெயலலிதா. அது காரணம் என்பது உங்களுக்கு தெரியாது, கடவுள் தெரியும். ஏன்னா மரணம் கொடுக்கணும் கடவுள் முடிவு பண்ணிட்டாரு. 2014 மரணம் கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டாரு. 2015/5/2014 முதலமைச்சர் அவர் வச்சுட்டு ஒரு 5 மாசம் இருக்க வச்சுட்டு 7 மாசம் இருக்க வச்சுட்டு 12/5/2020 மரணம் கொடுக்குறாரு. அந்த கட்சி நிலையா இருக்குன்னு காத்து ஜெயலலிதா மறந்து முன்னாடி ஜெயலலிதா ஆட்சியை கொடுக்குறாரு. 5 வருஷம் தானே, 5 வருஷமும் கட்சி தான் இருக்கணும். ஆனால் 10 வருஷமா இருக்கு ஜெயலலிதா மரணம் காரணத்தினால. ஸோ ஜெயலலிதா மரணம் அடைந்த உடனே 5 மரணம் உடனே அடுத்து எதிர்த்து ஆட்சி அவருக்கு ஈக்குவலா இருக்கணும். 2 கட்சி ஈக்குவலா இருக்கணும். காங்கிரஸ் அண்ணா இருந்தாரு, காமராஜர் பிரச்சனைறாங்க. கலைஞர் இருந்தாரு, கலைஞரா எம்ஜிஆர் இருந்தாரு, 2 ஈக்குவல். எம்ஜிஆர் போறவங்க ஜெயலலிதாவும் கலைஞர் ஈக்குவல். ஒரு தகுதி, ஒரு பவர் உள்ளவங்க. முக ஸ்டாலின் ஜெயலலிதா ஈக்குவல் வர முடியாது. இப்போ ஜெயலலிதா மறந்த உடனே இந்த பக்கம் ஜெயலலிதா மறந்த உடனே எடப்பாடி முதலமைச்சர் ஆகிறாரு. அவருக்கு ஈக்குவலா முக ஸ்டாலின் வைக்கிறாரு. 2 பேரும் போட்டி வருது. இப்போ இருக்கிறது முக ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி ஈக்குவலாக தகுதி உள்ளவர்கள். இதான் கடவுள் வச்சு வைக்கிறது கடவுள் தான். கருணாநிதி மரணம் ஜெயலலிதா மரணம் வந்த உடனே கருணாநிதி அரசியல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணி மரணம் கொடுக்கிறார். இது என் தேவனாகிய கர்த்த கடவுளின் சித்தம் திட்டம். இதே போன்றுதான் 2026 எலெக்ஷன்ல யார் முதலமைச்சர் ஆவார் என்று முடிவு பண்ணக்கூடியது என் தேவனாகிய கர்த்த கடவுள். அந்த முதலமைச்சர் யார் என்று கூறுவார். நான் இதே மாமனி மாற்றோடு ஒளிபரப்பு பார்த்துக் கொள்ளுங்கள். பாறை ரேஷ்மி பாலசுப்ரமணிய மரணம் 5/8/2020 என்று கொரோனா பாதிப்பு அதிகம். தமிழ்நாடு முழுவதும் 2020 ஜனவரியிலிருந்து கொரோனா பாதிப்பு அதிகமாக தமிழ்நாடு உலகம் முழுவதும் இருந்தது. அப்போது 5/8/2020 ஒரு ஆஸ்பத்திரியில் பாறை ரேஷ்மி பாலசுப்ரமணியம் சேர்க்கப்படுகிறார்.
சேர்க்கப்பட்டு கொரோனா பாசிட்டிவ் ட்ரீட்மெண்ட் நடந்து கொண்டு இருக்கிறது. அவர் ரொம்ப படுத்தபடிக்காக இருக்காரு, அன்கான்சியஸாக இருக்கிறாரு. 20/8/2020 தமிழ்நாட்டு நடிகர் சங்கங்கள், பாடகர், எல்லா சினிமா துறை சேர்ந்தவங்களும் தமிழ்நாட்டில் அனைத்து ஜனங்களும் எதிர்பார்த்து நல்ல பாடகர், நல்ல மனுஷன், அவருக்காக படத்தை செய்கிறாங்க, மெழுகுவத்தி ஏற்றுறாங்க, படத்தை செய்கிறாங்க. நானும் வேண்டேன். நான் வந்து ரசிகர், ஆரம்ப டிஎம்எஸ் ரசிகர், எஸ்பி ரசிகர். நான் என்னுடைய மனசில் நினைச்சு என் மகளுடைய மூத்த மகளுடைய திருமணத்துக்கு எஸ்பி பாட கூப்பிடணும். கடவுளை உயர்த்தின பிறகு, அந்த பரம்பரை கிடையாது, கடவுளை உயர்த்தின பிறகு அந்த வசதியான பிறகு கூப்பிடணும்னு நினைச்சு நான் மனசு வச்சிருந்தேன். அவ்வளோ முக்கியத்துவம் வச்சு கொடுத்துருந்தேன். நானும் அவருக்காக வேண்டினேன். 28/2020 வந்து வேண்டினேன். அப்போது 28/8/2020 அன்று இரவு 7:30 மணி அளவில் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னிடம் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களை குறித்து கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். Sakutomi kandadata kutimi badamatatara kadangirda totoroki makabudi badatatara sakuti kangirda kotokotanki badamatatara katoromi பாடகர் உனக்கு பிரியமான பாடகர் அவனுக்காக மன்றாடுகிறாய். கொரோனா வைரஸ் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் ஆவியை எடுக்க சங்கார தூதுவன் ஆயத்தமாயிருக்கிறான். பூமியில் அவனது ஆயுள் முடிவு பெறுகிறது. முடித்து வைக்க சங்கார தூதுவன் ஆயத்தமாயிருக்கிறான். இதன் விளக்கம் என்னவென்றால், பாடகர் உனக்கு பிரியமான பாடகர் கடவுளுக்கு தெரியுது. எஸ்பி பாடகர் கேட்பேன். அதுமாதிரி டிஎம்எஸ் பிறந்திருந்து டிஎம்எஸ் தான். எப்போ எஸ்பி பண்ணுவோம் அவ்வளோ கேட்பேன். டிஎம்எஸ் விட்டு விலகிட்டாரு கேட்பேன் நான். பாடகர் உனக்கு பிரியமான பாடகர், அவனுக்காக நீ மன்றாடுகிறாய், அவனுக்காக மன்றாடுகிறாய். ஆனால் கடவுள் வேணும்ப்பா, ஆவியா இருக்காதீங்கப்பா, வாழணுப்பா, நல்லா பாட்டு பண்ண வேணும். நான் கடவுள் என் ஜபத்தை கேட்குறேன், எப்பவுமே கேட்பாரு. நான் என்ன சொன்னாலும் கேட்பாரு. அவர் சொல்ற நான் கேட்பேன், கேட்பாரு. அவனுக்காக மன்றாடுகிறாய், வேண்டுகிறாய். கொரோனா வைரஸ் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொரோனா வைரஸ் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் ஆவியை எடுக்க சங்காரதுதன் ஆயத்தமா இருக்கிறார். சங்காரதுதன்கிறவரு யாருன்னு தெரியுமா? கடவுள் பரமண்டலத்தை அனுப்புற ஒரு தூதுவர், வல்லமையான தூதுவர். இந்த ஜனங்கள் ஆவி எடுத்து கொண்டு வருவதற்கு. ஒரு ஆள் மரணம்னா அவர் எந்த நாளில், எந்த வருடத்தில், எந்த நாளில், எந்த வேளையில், எந்த நேரத்தில் மரணமடைய வேண்டும் என்பது அங்கே பரமண்டலம் குறிக்கப்பட்டு விட்டது. எத்தனாம் தேதி மத்தியான வேளையில், சாயங்கால வேளையில், காலை வேளையில் 8 மணிக்கு ஆவி எடுக்கணும்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. அங்கேருந்து தூதுவர் வருவார். அவருக்கு வந்து ஒரு தூதுவர் சங்கத்தவர் வருவார், வந்து உட்காந்துருப்பார். இந்த ஒரு வீட்டில் இருக்கிறவங்க அந்த வீட்டில் உட்காந்துருப்பார், காத்துட்டே இருப்பார். அந்த வேலை வந்தோடனே அந்த ஆவி எடுத்துட்டு மேலே போயிடுவார். எப்படியோ ஹார்ட் அட்டாக்கோ இல்லை வயசு முதிர்ந்து பால் ஊற்றிட்டு இருப்பாங்க. எங்கள் தாத்தா சாகப்பராசம் பால் ஊற்றிட்டு இருப்பாங்க. பார்க்கும்போது கடைசியாக பார்க்கும்போது ஒரு டயத்தில் கணக்குன்னு உயிர் போயிடும். அந்த டைம் அங்கே முடிவு பண்ணப்பட்டது. அந்த ஆவி எடுத்துக்கொண்டு போய் அந்த ஆவி எப்படி நமக்கு தெரியும், ஆவியாக இருக்கும். அதை தூதுவரும் ஆவியாக இருப்பார். யாருக்கு தெரியாது. எடுத்துக்கொண்டு பரமத்தை ஒப்படைச்சிடுவார். இன்னார் ராமசாமி இந்த ஊர் இந்த மாதிரி மரணம் எடுத்து அங்கே கணக்கு மெயின்டைன் பண்ணுவாங்க. அவர் எங்கே என்ன இருக்குன்னு தெரியாது. பரமண்ட ரகசியம் தெரியாது. எஸ்பி பாலசுப்ரமணியம் ஆவியை எடுக்க சங்காரதுதன் ஆயத்தமாக இருக்க தயாரா இருக்காரு. ஆஸ்பத்திரி உட்கார்ந்து இருக்கிறார். என்னைக்கு எடுக்கணுங்கிறது அங்க பிக்ஸ் பண்ணியாச்சு, பரமண்டலம் பிக்ஸ் பண்ணியாச்சு. தான் பரமண்ட ரகசியம். மனுஷன் ஆவி எப்படி போறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. பூமியில் அவன் ஆயுள் முடிவருகிறது. பூமியில் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஆயுள் முடிவருகிறது. முடித்து வைக்க சங்காரதுதன் ஆயத்தமா இருக்கிறான். என்னைக்கு முடிவு அன்னைக்கு பாகத்துக்கு போயிடுவாரு. இதுதான் கடவுள் வார்த்தை, விளக்கம். அதாவது ஒரு மனுஷன் ஆய்வு எடுக்கிறது கடவுள் தான். அதாவது இவர் வந்து அதுக்கப்புறம் 7/9 சொன்னது 28/2020 அவர் ஆவியை அவர் மரணம் ஆய்வு முடிவு கொள்கிறது கடவுள் சொல்லிட்டாரு. அவர் இறப்பதற்கு முன்பாகவே கொரோனா ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. நிறைய பணம் வச்சிருக்கிறாரு. பையனும் பாட்டு பாடுற நல்லா காசு இருக்கு. அவங்க நல்ல ஆஸ்பத்திரி சேர்த்துருக்குறாங்க. பேத்துடுவாரு எல்லாம் நம்புறாங்க. எல்லாம் நம்பினாங்க, எல்லாமே நம்பினாங்க. அதே மாதிரி எல்லாமே 7/9/2020 டிவியில் செய்து வருகிறது. பாடல் அவருக்கு கட்டவில் காட்டுறாரு. நல்லா முடிச்சு பார்க்குறாரு. நல்லா இதுக்காக இட்லி சாப்பிட்றாரு. பிளட் டெஸ்ட் நெகட்டிவ் வந்துருச்சு. 7/9/2020 கொரோனா நெகட்டிவ் வந்துருச்சு. இட்லி சாப்பிட்றாரு, பேசுகிறாரு, சரி செய்கிறாரு, பிசிக்கல் ஆக்டிவிட்டி செய்கிறாருன்னு டிவியில் செய்து பார்த்தேன். நானே பார்த்தேன். கை இப்படி காட்டினாரு, சிரிச்சமாக கை காட்டினாரு. நார்மல் ஆகிட்டாரு. கொரோனா நெகட்டிவ் படிச்சிருக்கலாம்ல.
கடவுள் முடிவு செய்து விட்டார். எது பாலிச்சு முடியும் இத்தனை இறக்கணும்னு கடவுள் முடிவு செய்து விட்டார். அதை என்னிடம் கூறுகிறார். என்னைக்கு 28/2020 பூமியில் அவனது ஆயுள் முடிவு பெறுகிறது. முடித்து வைக்க சங்காரத்தூர் ஆயத்தமா இருக்கிறார். சங்காரத்தூர் அனுப்பியாச்சு அனுப்பியாச்சு ஒரு காத்து இருக்கிறாரு. இது என்ன என் சொல்றேன், கடவுளின் குமாரன், நேசகுமாரன் கடவுளினோடு பேசுகிறார். ஏதாவது சாட்சி, சாட்சி தான். ஒரு மனிதன் மரணத்தை முன்கூட்டி சொல்ல முடியுமா? பிழைக்கலாம், பிழைக்காம இருக்கான இறக்கலாம் இப்படின்னு சொல்லுவாங்க. மரணத்தை முடிவு பண்ணி சங்கதம் வந்துட்டாரு, எடுக்காவே ரெடியா இருக்கிறாரு. சொன்னது 20/8 25/9/2020 பாடகர் எஸ். பாலசுப்ரமணியம் அவர்கள் மதியம் 1:04 மணி அளவில் கார்டியோ ரெஸ்பிரேட்டரி அரெஸ்ட் காரணமாக மரணம் அடைந்தார் என்று செய்து வருகிறது. 35 நாளுக்கு பிறகு எஸ். மரணம் அடைகிறார். 35 நாளுக்கு முன்பாகவே எஸ். பாலசுப்ரமணியம் மரணம் அடைந்து விடுவார் என்று கடவுள் கூறிவிட்டார். இதான் கடவுள் தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. ஒரு மனிதனின் மரணத்தை நிர்ணயிக்கிறது கடவுள் தான். அது என்ன சொல்றாரு, நான் எப்படி பிரான் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க நான் ஒரு வல்லமை உள்ள கடவுளா பூமிக்கு அனுப்பப்பட்டவனுங்கிறது கடவுளுடைய குமாரன், நேசகுமாரன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சரிங்களா? நான் பெருமைப்பட சொல்லல, என்ன சொன்னதை நான் சொல்றேன். கடவுள் என்ன சொன்னா சொல்றேன். யாராவது சொன்னா சொல்லுங்க. நீங்க என்ன சொல்ல கடவுள் பேசுறான்னு சொல்லுங்க. சாதத்தை பார்த்து சொல்லுவாங்க. சில பிழைக்கிறான், கெட்ட காலம் நிறைய இருக்கு, கெட்ட நேரம் கண்டு இருக்கு, தப்பிச்சு பிழைக்க சொல்லுவாங்க. மாதிரி இறந்தாரு. நடிகர் விவேக் மரணம். அடுத்து 3வது சொல்லப்பட்டு நடிகர் விவேக் மரணம். 15/4/2021 நடிகர் விவேக்கு தடுப்பூசி போறாரு. 15/4/2021 கொரோனா உச்சகட்டத்தில் இருக்கு. தடுப்பூசி போறாரு. தடுப்பூசி போட்டு நல்லா இருக்காரு. டிவியில் பேட்டி கொடுக்குறாரு. உலக அனைவரும் தடுப்பூசி போட்டுக் கொள்ளுங்கள் என்று பேட்டி கொடுக்குறாரு. 15/4/2021 தடுப்பூசி போடுறாரு. 16/4/2021 காலை 11 மணி அளவில் மாரடைப்பு ஏற்பட்டு ஆஸ்பத்திரி சேர்க்கப்படுகிறார். மறுநாளே பாருங்க. 17/4/2021 அதிகாலை 4:30 மணி அளவில் நடிகர் மரணம். 15 தடுப்பூசி, 16 ஹார்ட் அட்டாக் சேர்க்கிறாரு. 17/4/2021 அதிகாலை 4:30 மரணம். இதுதான் நடந்தது. அதாவது வேதனை. நடிகர் விஜய் நல்ல மனுஷன், நல்ல காமெடியன், நல்ல மனுஷன். இதனால அவர் மரணம் அடையும் என்பது கடவுளின் சித்தம். இது குறித்து நான் என் தேவநாயகத்தின் கேட்ட போது 17/4/2021 காலை 4:30 மணிக்கு மரணம் அடைகிறாரு. நான் என் பிதாவை கேட்கிறேன். நான் 17/4/2021 மதியம் அதே நாள் மதியம் 2 மணி அளவில் விவேக் மரணம் குறித்து என் தேவநாயக கேட்ட கடவுள் என்று பேசுகிறார். கூறி தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்க. ஒரு மரணம் அடைஞ்ச பிறகு எதுக்காக மரணம் கொடுத்தீங்க ஏன்னு கேட்கும்போது கடவுள் என்னோட பேசுறாரு. அதையும் சொல்றாரு. 2 மரணம் குறித்து என் தேவநாயகத்திடம் தீர்க்க சொல்கிறார். இது அதிசயம் அர்த்தம் இல்லையா? 17/4/2021 என்று மதியம் 2 மணி அளவில் நடிகர் விவேக் அவர்களின் மரணத்தை குறித்து என் தேவநாயக கேட்ட கடவுள் என்னிடம் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். 17/4/2021 அதிகாலை 4:30 மரணம் அடைகிறாரு. 2 மணிக்கு என் தேவநாயக கேட்ட கடவுள் தீர்க்க சொல்கிறார். Tikirima ukiti kairan di gegera shagaram tudumi bawadamma dagaram doremi kabo di bawadamma dadara நீ என் குமாரன், என் நேசகுமாரன், நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன். வேதனைப்படுகிறாய். விவேக் என்னும் நாமம் கொண்ட ஒரு நடிகனின் மரணத்தை நினைத்து வேதனைப்படுகிறாய். ஆதியிலே முன்குறிக்கப்பட்டது. பரமண்டலத்திலே இருந்து அவன் ஆயுள் நிர்ணயிக்கப்பட்டு பூமிக்கு அனுப்பப்பட்டவன். மரணம் அவனுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. அவன் ஆவி பரமண்டலம் வந்து விட்டது. ஆத்மா அங்கே உலாவிக் கொண்டிருக்கிறது. அவன் நினைவுகள் மனைவி குழந்தைகளை நினைத்து கலங்காதே, பயப்படாதே, பலங்கொண்டு திடமனதாயிரு.
மாமிசமான மனிதர்களுக்கு மரணம் நிச்சயம். பூமிக்கு அனுப்பப்படும் மனிதர்கள் பரமண்டலம் வர வேண்டும். என் உத்தரவு மரணத்திற்கு பின்பாக. மரணம் கொடுத்தவன் நான். இதன் விளக்கம் என்னவென்றால், நீ என் குமாரன், நேசகுமாரன், நான் உன்னோடு இருக்கிறேன். நான் கடவுளின் குமாரன், என்னோடு கூடவே இருக்கிறார். எப்படின்னு சொல்ற வார்த்தை. வேதனைப்படுகிறாய். நம்ம வருத்தப்பட்ட நம்ம மனசு கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் இப்ப மகன் இறந்து கொஞ்ச நாள் தான் இருக்கு. யாரோடு இருக்கிறார். வேதனைப்படுகிறாய். விவேக் என்னும் நாமம் கொண்ட ஒரு நடிகனின் மரணத்தை நினைத்து வேதனைப்படுகிறாய். விவேக் என்னும் நாமம் கொண்ட ஒரு நடிகனின் மரணத்திலிருந்து வேதனைப்படுகிறாய். ஆதிகளை முன்குறிக்கப்பட்டது குறிச்சாச்சு. பரமண்டலத்தில் குறிச்சாச்சு. ஒரு நாளை யாரும் நிர்ணயிக்க முடியாது, கடவுள் ஒருவர் தவிர. உனக்கு மரணம் எப்போது என்பது கடவுள் மட்டும் தான் தெரியும். அந்த பெரிய ஆள், பெரிய ரவுடி நானு, நான் பெரிய ஐஏஎஸ் ஆபீசரு, நான் பெரிய அரசியல்வாதி, பெரிய அமைச்சர் நானு, நான் பெரிய சாமியாரு, என்னை யாரும் அசைக்க முடியாது நினைக்காதீங்க. அதான் சொல்லுவேன். விளாடிமிர் புட்டின், டொனால்ட் ட்ரம்ப் இவங்க இருக்காங்க. ஒரு சுற்றி பெரிய செக்யூரிட்டி, பயங்கர செக்யூரிட்டி இருப்பாங்க. 2 அடுக்கு 3 செக்யூரிட்டி இருப்பாங்க. நம்ம பிரதமர் மோடி செக்யூரிட்டி இருப்பாங்க. குண்டு தொலைக்காக காரில் போவாங்க. முன்னுக்குள்ள குடும்ப ஜம்முன்னு போவாங்க. சுற்றி ஆள் இருப்பாங்க. கார் நெருங்க முடியாது, துப்பாக்கி சுட முடியாது, குண்டு வச்ச முடியாது, முடியாது. ஆனால் காருக்குள்ள போகும்போது ஒரு சின்ன ஹார்ட் இருந்த போது இறந்துறாங்க. காருக்குள்ள இறந்துறாங்க. வெளியே பயங்கர பாதுகாப்பு இருக்கும். யார் அவங்களுக்கு மரணம் பிரதமர் மோடிக்கோ டொனால்ட் ட்ரம்புக்கோ அதை விளையாடி மரண தியானம் கொடுக்க முடியாது. வெளியே குண்டு வச்சு சுட முடியாது. ஒரு பாதுகாப்பு இருக்கு. ஆனால் கடவுள் ஒருவருக்குத்தான் அதிகாரம் உள்ளது. அந்த காருக்குள்ள போகும்போது ஒரு சின்ன ஹார்ட் அட்டாக்கு, ஒரு மூச்சு திறன் இருந்தால் போதும் அவன் மரணம் கொடுக்கப்படும். அந்த அதிகாரம் கடவுளுக்கு இருக்கிறது. அந்த கடவுள் என்ன கூட இருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தையைத்தான் நான் மாமனிதர் இம்மாற்று ஒளிபரப்பு கொண்டிருக்கிறேன். பாருங்கள், ஆதியிலே முன்குறிக்கப்பட்டிருக்கிற முன்குறிச்சாச்சு. பரமண்டலத்தில் வரும்போது முன்குறிச்சாச்சு. இத்தனை வயசுல இத்தனை தேதி இத்தனை பரமண்டலம் முன்குறிச்சாச்சு. பரமண்டலத்தில் இருந்து அவன் ஆயுள் நிர்ணயிக்கப்பட்டு பூமிக்கு அனுப்பப்பட்டவன். பரமண்டலத்தில் முடிவாச்சு. அங்கிருந்து அவன் ஆயுள் நிர்ணயிக்கப்பட்டு பூமிக்கு அனுப்பப்பட்டு தந்து இறக்குற விதி. நம்ம யாரும் மாற்ற முடியாது. மரணம் அவனுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. மரணம் கொடுக்கப்பட்டு விட்டது. காலம் மரணம் அடிச்சிட்டாரு. 2 மணி பேசுறாரு. அவன் ஆவி பரமண்டலம் வந்து விட்டது. ஆவி உடனே சங்காலத்தை எடுத்துட்டு வேலை பண்ணிட்டாரு. அங்கே கணக்கு கொடுக்கணும்ல. விவேகன் ஒரு ஆள் பொங்கல் இல்லையா வந்துட்டாரு. அவரை ஸ்கோர் பண்ணிருங்க, அடிச்சிருங்க, போயிடுச்சு. ஆத்மா அங்கே உராய் கொண்டு இருக்கிறது. ஆத்மா அங்கே அவர் வீட்டிலே உராய் கொண்டு இருக்கிறது. அவன் நினைவுகள் மனைவி குழந்தை நினைத்து, அவன் நினைவு போனா மனைவி குழந்தை நினைத்தேன். அவன் நல்ல மனுஷன். அவன் குழந்தை நினைச்சு மனைவி நினைச்சு நினைக்கின்றார். கலங்காதே பயப்படாத பழங்கோடு திருமணம் என்ன சொல்றாரு. கலங்காதப்பா, பயப்படாதப்பா, பழங்கோடு திருமணம் இருப்பா. மாமிசமான மனிதர்களுக்கு மரணம் நிச்சயம். யாரா நம்புறாரு? மோடியா நம்புறாங்க, டொனால்ட் ட்ரம்ப் நம்புறாரு, ரஷ்ய நம்புறாரு, எவ்வளவு பெரிய சாமியாரு அவர் இவரு. செங்கல்பட்டு மாவட்டம் இருந்தாரு, பங்காளி அடிக்கிறாரு. பெரிய கடவுள் சாமியார் தான். அப்படியே கால் தொட்டு கும்பினா, காலை கொழுகுனா, காலை இளைஞ்சாங்க, பத பூஜை பண்ணாங்க. அவர் உயிரோடு இருக்கிறா, இறந்துட்டாரு. காஞ்சி காமகோடிகள் அவர் உயிரோடு இருக்கிறா, இல்லை, இறந்துட்டாரு. எல்லாமே டிஜிஎஸ் சனகரன் பெரிய ஆளு, கிறிஸ்தவத்தில் பெரிய ஆளு, பெரிய போதகர், பெரிய தீர்க்கதரிசி உயிரோடு இருக்கிறா, இறந்தாரு. மனிதனா பிறந்த இறந்து மரணம் நிச்சயம். எம்ஜிஆர் இறந்தாரு, காமராஜ் இறந்தாரு, காஞ்சி இறந்தாரு, நேரம் இருந்து எல்லாமே இறக்க வேண்டியதுதான். மாமிசமான மனிதர்களுக்கு மரணம் நிச்சயம். கடவுள் வார்த்தை. பூமிக்கு அனுப்பப்படும் மனிதர்கள் பரமண்டலம் வர வேண்டும் என்பது என் உத்தரவு. பரமண்டலம் என் உத்தரவு. மரணத்துக்கு பின்பாக பூமியில பிறக்கிற மனுஷன் அனைவருமே அங்கிருந்து பரமண்டலம் வந்தவர்கள் தான், அங்கே அனுப்பப்பட்டவர் தான். பரமண்டலம் வர வேண்டும், கடவுள் உத்தரவு. மரணத்துக்கு பின்பாக மரணம் கொடுத்தவன் நான். விவேக்கு மரணம் கொடுத்தது கடவுள். முடிச்சுட்டார். கடவுள் தான், எல்லாமே கடவுள் தான். கடவுள் மீறி எதுவும் செய்ய முடியாது. என் தேவநாய கருத்தை அவர்களுடைய கடவுள் என பூமிக்கு அனுப்பியிருக்கிறார். ஆதியிலே பரமண்டலத்திலே கடவுள் தோன்றினார். அவரால் அங்கே உருவாக்கப்பட்டவர். அவர் முதல்ல பரமண்டலவாசியாக உருவாக்குனது இயேசு கிறிஸ்து. அப்புறம் உலகத்தில் சாத்தா, ஒரு பையன் சாத்தா பூமி கழித்தாரு. அவர் கடவுள் சண்டை போட்ட மகன் தான், கடவுள் மகன் கொடுத்தாரு. 3வது இந்த மாமனிதனை படுத்திருக்கிறார். பரமண்டலத்திலே கடவுள் கூட இருந்தது இயேசு கிறிஸ்து. உலகத்தில் சாத்தான் பூமி வந்துட்டாரு. இந்த பக்கம் நான், இந்த சிவமூர்த்தி நினைச்சு. அப்ப அங்க என்ன பண்ண தெரியாது. இயேசு கிறிஸ்து பூமிக்கு அனுப்பி பணி செய்யதான் நான் கூட்டிட்டாரு. பின்ன பூமிக்கு அனுப்பி இருக்கிறார். பரமண்டலத்தில் நான் வந்தவன், நான் பணி செய்ய. இது கடவுள் என்ன சொன்ன வார்த்தை. போட்டு கடவுள் யாரும் போட்டிருக்கேன், பரமண்டலம் போட்டிருக்கேன்.
இந்த எபிசோடவாதம் டிசிஷன் கொடுக்க பாருங்கள். இதான் கடவுள் சொன்ன வார்த்தை. பழிச்சு வந்திருக்கிறேன். அதனால தான் கடவுள் என்னோட பேசுகிறாரு. பரமத்துக்கு ரகசியத்தை எனக்கு சொல்கிறாரு. ஜெயலலிதா மரணத்தை பற்றி பேசுகிறாரு. ஓபிஎஸ் பதவியை ராஜ்குமார் செஞ்சிருவான், அப்படின்னு 2 மாதம் சீக்கிரமாக செஞ்சிருவான்னு ஆரம்பம்னு சொல்கிறாரு. சசிகலா நடராஜன் அவர் முதல் பதவி ஆசைப்பட முதல் கொடுக்க மாட்டேன், பொதுச்செயலாளர் பதவி கொடுப்பேன், சிறைக்கு அனுப்புவேன் சொன்னார். இடம்பெற பணத்தையும் ஆட்சி விட்டு நீக்கும் சொன்னார். 2000 நீக்கினார். 2024 அது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்லி 2016 சொன்னார். கலைஞ மரணம் சொன்னார். எல்லாமே என் மனைவி மரணம் சொன்னார். எல்லாமே கடவுள் என்னோட பேசுகிறார். இந்த மனிதன் சாதாரண மனிதன் அல்ல, மாமனிதன். கடவுளாக எனக்கு கூட இருக்கும் மாமனிதன். நான் தனியாக இருக்கும்போது சாதாரண மனுஷன் தான். கடவுள் என்ன பேசுகிறார். என் கடவுள் என்ன சொன்னார், ரகசியங்கள் அனைத்தையும் கொரோனா அரசு வர்றதுக்கு முன்னாடியே என்ன சொன்னார். 2019 சொன்னார். நான் போட்டிருக்கேன். இவரை அனைத்துமே மாமனித மாற்றோடு விட்டு போட்டிருக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள், பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்தி.